வணக்கம். வெல்கம் டு Tnpsc எக்ஸாம்ஸ். இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ். In electrical circuits, you have already conducted a test 1 on basics. This test already uploaded in Tnpsc exams app applications. 30 questions, 45 marks. இந்த கிளாஸ் என்னன்னா நான் 30 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகே, 30 கொஸ்டின்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆன்சர்ஸு உங்களுக்கு ஈஸியாகும். ஓகேண்ணா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். The electrical heater draws a 10 amperes current from 230 volts line. The resistance of the heater is. One of the electrical heater இருக்கு, 10 ampere current draw பண்ணுது. Main supply எவ்வளோ 230 volts. What is the resistance of this heater? R equal to V by I. Voltage எவ்வளோ 230 volts, current 10 amperes. Answer is 23 ohm. Okay na. Next question. The ideal current source and the ideal voltage source have internal resistance or source resistance is. Okay na. உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ்ல ஐடியல் கரண்ட் சோர்ஸ், ஐடியல் வோல்டேஜ் சோர்ஸ். Ideal current source IS, ideal voltage source. இதுக்கு internal resistance RS எவ்வளோன்னு கேட்டாங்க. ஓகேண்ணா. இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் ஐடியல் வோல்டேஜ் சோர்ஸ். அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் நான் ட்ரா பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. voltage source, internal resistance. இது லோடு. இப்போ நம்ம இந்த ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ வேல்யூன்னு கேட்டாரு. ஐடியலாக 0 இருக்கணும். எதுக்கு தெரியுமா? ஃபார் எக்ஸாம்பிள் 10 volts வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கு. நீங்கள் இந்த லோடுக்கு 10 volts சப்ளை பண்ணணும். அப்போ தான் பெஸ்ட் வோல்டேஜ் சோர்ஸ் ஆகும். எல்லாம் 2 volts ட்ராப் இங்கே பண்ணிட்டு ரிமைனிங் 8 volts மட்டும் இங்கே போயிட்டுனா கொஞ்சம் வேஸ்ட் ஆயிடுச்சு, இன்சைடே வேஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த பார்ட் மட்டும் இது வோல்டேஜ் சோர்ஸ்க்கு ரிலேட்டடாக இந்த பார்ட்டு. ஓகேண்ணா. ஸோ அப்போ மீனிங் என்னன்னா, இந்த ரெசிஸ்டன்ஸ் ஆர்எஸ் வேல்யூ ஐடியல் கேஸில் 0 இருக்கட்டும். ஓகேண்ணா. ஐடியல் வோல்டேஜ் சோர்ஸ் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இஸ் 0. Practically, if exam is asking what is the value of RS in practically, very small practical case. Ideal case is 0. எப்படி ஞாபகம் வைக்கணும்னா, நீங்க இந்த டயக்ராம் ஞாபகம் வரணும். எக்ஸாம்பிள் ஐடியல் வோல்டேஜ் சோர்ஸ், இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் 0. Why? Supply source is 10 volts, load requires 10 volts. லோடுக்கு டோட்டலாக வோல்டேஜ் சப்ளை பண்ணதா அது பெஸ்ட் சோர்ஸ். ஓகேண்ணா. இங்கே கொஞ்சம் வோல்டேஜ் ட்ராப் பண்ணிட்டு அதே கொஞ்சம் கன்சியூம் பண்ணிட்டு ரிமைனிங்கை விட்டுட்டுனா கன்சியூம் பண்ணது வேஸ்ட் ஆயிடுச்சு, நமக்கு வராது, அவுட்புட் வராது. ஸோ அது அப்போ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் 0, அவுட்புட் பெஸ்ட் வோல்டேஜ் சோர்ஸ். ஓகே. இதே மாதிரி கரண்ட் சோர்ஸ் current source internal resistance RS IS. இது லோடு. ஓகேண்ணா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது 10 amperes கரண்ட் சப்ளை பண்ண போகுது. டோட்டல் கரண்ட் லோடுக்கு தான் வேணும் 10 amperes. ஓகேண்ணா. டோட்டல் கரண்ட் 10 amperes லோடுக்கு தான். ஸோ இந்த பாத்தில் எந்த கரண்ட்டும் போகக்கூடாது. அப்போதான் பெஸ்ட் கரண்ட் சோர்ஸ் ஆகும். ஓகேண்ணா. இப்போ இதில் எந்த கரண்ட் போகக்கூடாதுன்னா இது என்ன இருக்கணும், இன்ஃபினிட்டி இருக்கணும். ரெசிஸ்டன்ஸ் இஸ் இன்ஃபினிட்டி, கரண்ட் இஸ் 0. மீன்ஸ் இன்ஃபினிட்டி மீனிங் என்ன, இது ஓப்பன் சர்க்யூட்டாக இருக்கணும். அப்போது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ எவ்வளோக்கா வேணும், இன்ஃபினிட்டி வேணும். ஐடியல் கேஸில் ஐடியல் கரண்ட் சோர்ஸ் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இஸ் இன்ஃபினிட்டி. ப்ராக்டிக்கல்லி கேட்டேன், ப்ராக்டிக்கல்லி வெரி பிக், very high values.
ஓகேண்ணா, இதுக்கு ஞாபகம் வச்சுக்கணும். இன்னொன்று கொஸ்டின் இங்கே கேட்பாங்க. இன்னொன்று பாசிபிலிட்டி என்னன்னா, வாட் இன்டர்னல் சோர்ஸ் கனெக்டட் இன் வோல்டேஜ் சோர்ஸில் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் சீரீஸில் கனெக்ட் பண்ணி வச்சுட்டாங்க. கரண்ட் சோர்ஸுக்கு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கு? பேரலில் இருக்கு. ஓகேண்ணா, இது இம்பார்ட்டன்ட். இது நீங்கள் உங்களுக்கு டயக்ராம் ஞாபகம் வந்துன்னா ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். எதுவும் பை ஹேட் பண்ண தேவையில்லை, டைரெக்டாக நீங்கள் கான்செப்ட் தான் அது. ஓகேண்ணா, ஸோ ஜஸ்ட் வோல்டேஜ் சோர்ஸ் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் சீரீஸில் இருக்கு, இது லோடு. ஓகேண்ணா, அதே கரண்ட் சோர்ஸ் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் சோர்ஸ் ரெசிஸ்டன்ஸ் ஆர்எஸ் பேரலில் இருக்கு. ஓகேண்ணா, இது ஒரு எக்ஸாம்பிள் இது கேட்டாங்க. ஓகேண்ணா, பாசிபிலிட்டி ரெண்டு பாசிபிலிட்டி தான். ஐடியல் கேஸ், வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ரெசிஸ்டன்ஸ், how it is connected. ஓகேண்ணா, கரண்ட் சோர்ஸ் internal resistance is infinity, how it is connected? Parallel with the source. Voltage source internal resistance is 0, it connected series with the source. These are multiple choice question. Next question, third question, admittance is the reciprocal of. Admittance is the reciprocal of impedance. Okay na, Z equal to R plus JX. Admittance means Y. Admittance is Z equal to R plus JX. Resistance, reactance, impedance. Y equal to 1 by Z. Okay na. Answer is the reciprocal of impedance. Reciprocal of impedance. Next question, impedance of Z1. Z1 is 20 written angle of 50 degrees. Z2 எவ்வளோ கொடுத்தாங்க? 5 written angle of. Z means impedance 1, impedance 2. What is the value of impedance Z1 by Z2 and Z1 into Z2? Very important question. கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக கொடுக்கணும்னா இப்படிதான் தருவாங்க. Z1 by Z2. 20 written angle of 50 degrees, 5 written angle of 20 degrees. 25 இது என்னன்னா magnitude of the impedance and the angle of the impedance. இது இருக்குல்ல, இது magnitude எப்படி பண்ணணும்? R square plus x square square root. அப்படி பண்ணா இந்த வேல்யூ வரும், ஒரு impedance வேல்யூன்னு. இது 5. இது ஆன்சர் சால்வ் பண்ணுங்க. 5 அப்படியே டிவைட் பண்ணுங்க. 5 4. இப்போ ஆங்கிள்ஸ் என்ன ஆகும்னா டினாமினேட்டர் நியூமரேட்டர்ல இருந்தால் மைனஸ் ஆகும். 4 written angle 30. அதே மல்டிப்ளிகேஷன் என்ன ஆகும்? Z1 into Z2ல மல்டிப்ளை பண்ணுங்க. 20 into 5 ஆகல 100. பட் இங்கே ஆங்கிள்ஸ் என்ன ஆகும்? ப்ளஸ் ஆகும். 50 plus 20 70 degrees. இந்த ஞாபகம் இருக்கணும். நீங்கள் டிவிஷனில் என்ன ஆகும்? சப்ட்ராக்ட் ஆகும். மல்டிப்ளிகேஷனில் அடிஷன் ஆகும். ஓகேண்ணா, டிவிஷனில் என்ன ஆகும்? சப்ட்ராக்ட் ஆகும். மல்டிப்ளிகேஷனில் என்ன ஆகும்? அடிஷன் ஆகும், ஆட் ஆகும். ஓகேண்ணா, அதுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5. KVL is the based on the principle of conservation of KVL. ஆமாம், நமக்கு ரெண்டு கான்செப்ட் இருக்கு. எந்த பேசிஸ்ல KCL KVL? கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட்ல. KCL மீன்ஸ் கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட்ல எந்த பிரின்சிபல்ல ஒர்க் ஆகும்னா சார்ஜ், டோட்டல் சார்ஜ். KVL மீன்ஸ் எனர்ஜி. ரொம்ப இம்பார்ட்டன்ட். சி சார்ஜ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு ஆன்சர் வந்து KVL மீன்ஸ் வோல்டேஜ் லா மீன்ஸ் எனர்ஜி பேஸ்டு. KCL கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா மீன்ஸ் சார்ஜ் பேஸ்ட் லா. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். இப்போ டயக்ராம் கொடுத்தாங்க. 3 ohm ரெசிஸ்டன்ஸ் கொடுத்தாங்க.
வோல்டேஜ் எவ்வளோ கொடுத்தாங்க 30 volts, இங்கே எவ்வளோ கொடுத்தாங்க 52 volts. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஆர் கேட்டாங்க. இப்போ நீங்கள் இந்த 3 ohm 30 volts ரெசிஸ்டன்ஸ் 3 ohm இருக்கு, வோல்டேஜ் you know the voltage. What is the value of current? I equal to V by R, Ohm's law. Voltage 30, resistance 3. So I எவ்வளோ 10 amperes. ஸோ இப்போ இந்த சர்க்யூட் சீரியஸாக இருக்கு, 3 ohm plus unknown resistance. Same current will be flow through this resistance also. ஸோ இப்போ நமக்கு செகண்ட் பிரான்ச்சில் வோல்டேஜ் இருக்கு 52 volts, வோல்டேஜ் தெரியும், ரெசிஸ்டன்ஸ் தெரியாத, கரண்ட் தெரியும் 10 ampere. What is the value of resistance? R equal to V by. வோல்டேஜ் எவ்வளோ 52, கரண்ட் 10. ஆன்சர் எவ்வளோ? ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ 5.2 ohm. 5.2. இந்த மாடல் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸாம் கொடுத்தாங்க. algebraic sum of next question. The algebraic sum of voltage in any closed path of the network is equal to KVL laws கேட்டாரு. For example, voltage source 1, voltage source 2, voltage source 3, voltage source 4, இது சப்ளை வோல்டேஜ் எல்லாமே கவுண்ட் பண்ணா Vs plus V1 plus V2 plus V3 plus V4 equal to 0. Algebraic sum of voltage is equal to 0. இந்த law என்ன சொல்லுவாங்க? KVL. Kirchhoff's voltage law equal to 0 answer. The specific resistance of the metal is measured in. One of the specific resistance of the metal is measured in R equal to rho L by A. இங்க நீங்க என்ன ஞாபகம் இருக்குன்னா specific resistance or resistivity, both are same, don't confuse, both are same. What is the units of rho கேட்டாங்க. So rho equal to R into A by L. Resistance units என்ன ohm, A units என்ன area meter square, length units என்ன meter. அப்ப என்ன வரும்? ohm meter. Units என்ன OHM ohm. Okay, ohm meter. Next question answer. 4 resistance of 5 ohm, 10 ohm, 10 ohm, 5 ohm are connected in parallel. Their combined resistance is. உங்களுக்கு இந்த டெஸ்ட் ஓன்லி பேசிக்ஸ், அதனால கொஞ்சம் பேசிக்ஸ் தான் இருக்கு. அடுத்த டெஸ்ட்ல தியரம்ஸ், அடுத்த டெஸ்ட் டிரான்சியன்ஸ், ஏசி அனாலிசிஸ் எல்லாமே வரும். உங்களுக்கு ஓன்லி எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ் 5 டெஸ்ட் கனெக்ட் பண்ண போறாங்க. 5 டெஸ்ட் ஓன்லி எலக்ட்ரிக்கல் சப்ஜெக்ட், எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் சப்ஜெக்ட்ல 5 டெஸ்ட் வரப்போகுது. அப்போ உங்களுக்கு நெக்ஸ்ட் டாபிக் போயிட்டு உங்களுக்கு கொஞ்சம் டஃபா இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின். 4 ரெசிஸ்டன்ஸ் ஆர், என்னென்ன ரெசிஸ்டன்ஸ் பேரலல் இருக்கு? 5 1 10 10 10 இன்னொன்று 5. ஓகேண்ணா. இப்போ இது எல்லாமே பேரலல். வாட் இஸ் த கம்பைன்ட் ரெசிஸ்டன்ஸ் கேட்டாங்க. ஓகேண்ணா. ரெண்டு பேரலல் இருந்தா ஃபார்முலா என்ன? 10 into 10 by 10 plus 10 20. ஃபார்முலா என்ன? R1 into R2 by R1 plus R2. ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் பேரலல் இருந்தா R1 R2. ஓகேண்ணா. ஸோ அந்த சால்வ் பண்ணா உங்களுக்கு 5 ohm வரும். நெக்ஸ்ட் 5 5 சால்வ் பண்ண அதே மாதிரி 2.5 ohm. இப்போ ரெண்டுமே பேரலல் இருக்கு. 5 ohm 2.5, 5 ohm 2.5. மறுபடியும் சேம் ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. 5 into 2.5 by 7.5. 3 times கேன்சல் பண்ணுவாங்க. 5/3 ohm ஆன்சர். ஓகே, 5/3 ohm ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். A 10 ampere source is connected across the parallel resistance of 3 ohm and 2 ohm. The current flow in the 2 ohm resistance is. Okay. 10 ohm resistance is there, that is connected parallel to the 10 ohm current source. பாருங்க, 10 amperes 10 ampere source இருக்கு.
என்னென்ன ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் ஆகுது? 3 ohm 1, 2 ohm, 3, 2 ohm. What is the current flow in a 2 ohm resistance is? இதுல current எவ்வளோன்னு கேட்டாங்க. ஸோ இதுக்கு current division rule அப்ளை பண்ணணும். current division rule. current division rule என்னன்னா, current division rule என்னன்னா, for example, current in 2 ohm resistance is total current into opposite resistance by 3 ohm, opposite resistance by total resistance. எவ்வளோ இருக்கு total resistance இந்த சர்க்யூட்ல? 5 ohm. ஓகேனா, எவ்வளோ ஆன்சர்? 6 ampere. ஓகேனா, 6 ampere. Next, in an electrical circuit, the number of independent meshes M is, ஓகேனா, நெட்வொர்க் சால்வ் பண்ணிட்டு இண்டிபெண்டன்ட் மெஷஸ் கேட்டாரு. ஓகேனா, இதுக்கு ஃபார்முலா இருக்கு. நம்பர் ஆஃப் மெஷஸ் ஈக்குவல் டு பிரான்ச்சஸ் மைனஸ் நோட்ஸ் பிளஸ் 1. உங்களுக்கு கொஞ்சம் பேசிக்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா இது எல்லாமே ஈஸி தான். ஓகேனா, ஒரு சர்க்யூட் சால்வ் பண்ணிட்டு, இப்போ இந்த சர்க்யூட் சால்வ் பண்ணிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் கொடுத்தோம்னா என்ன பிரான்ச்சஸ் இருக்கு கவுண்ட் பண்ண, மைனஸ் நோட்ஸ். நோட்ஸ் மீன்ஸ் இங்கே பிரின்சிபல் நோட்ஸ் பிளஸ் 1 பண்ணா நீங்க எவ்வளவு லூப் போடணும் தெரியும் ஒரு சர்க்யூட்ல. ஓகேனா, அது கேட்டாரு. b minus n plus 1. Next, the number of 2 microfarads 300 volts capacitor needed to obtain a capacitance value of 1 microfarad rated of 1200 volts. உங்களுக்கு என்ன சொல்றாங்க? 2 microfarad 300 volts capacitor இருக்கு. அது எவ்வளவு கனெக்ட் பண்ணா உங்களுக்கு அவுட்புட்ல 1200 volts வரணும், 1 microfarad வரணும். அதுதான் கேட்டாங்க சொல்யூஷன். ஒரு கெபாசிட்டன்ஸ் வேல்யூ எப்படி இருக்கு? 2 microfarads 300 volts. இது ஒரு கெபாசிட்டன்ஸ் ரேட்டிங். அடுத்த கெபாசிட்டன்ஸ் நமக்கு எவ்வளவு வேணும் ஃபர்ஸ்ட் பாருங்க. அவுட்புட்ல 1200 கேக்குறாங்க. டு அப்டைன் a capacitance value of, இது எல்லாமே நீங்க சின்ன சின்ன கெபாசிட்டர் கனெக்ட் பண்ணா கடைசியில உங்களுக்கு 1 microfarad கெபாசிட்டர் வேணும், 1200 volts அவுட்புட் வரணும். நீங்க ஃபர்ஸ்ட் 1200 அவுட்புட் வரணும்னா கண்டிப்பா 3 சீரீஸ்ல இருக்கணும். இதோ 300, இதோ 300, இதோ 300. ஃபர்ஸ்ட் அது கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஸோ அவுட்புட் வோல்டேஜ் அச்சீவ் பண்ணிட்டாங்க நீங்க. இப்போ என்னன்னா அவுட்புட் கெபாசிட்டன்ஸ் 1 microfarad கேட்குறாங்க. இப்போ 2 இருக்குங்க. இங்க 2 microfarad, 2 microfarad. கெபாசிட்டன்ஸ் சீரீஸ்ல 2 கெபாசிட்டன்ஸ் சீரீஸ்ல இருந்தா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். C1 into C2 by C1 plus C2. ஓகேனா, இது ஆஃப் ஆகும் 1 microfarad ஆகும். ஓகேனா, ரெண்டு இருந்தா உங்களுக்கு ஃபார்முலா தெரியணும். அதே ரெண்டு கெபாசிட்டன்ஸ் பேரலல் இருந்தா என்ன பண்ணுவோம், நீங்க ஆட் பண்ணணும். இது 2, இது 2 இருந்தா ஆன்சர் 4 microfarad ஆகும். இப்போ இங்க என்ன இருக்கு? 2 2 2 300 300 300 900 இன்னொன்று கெபாசிட்டன்ஸ் சேர்த்துருக்கு. இப்போ 1200 வரும். ஓகேனா, 300 300 300 300 டோட்டல் வோல்டேஜ் எவ்வளவு வரும் அவுட்புட்? ஸோ இப்போ 2 மைக்ரோ 2 மைக்ரோ 2 மைக்ரோ 2 மைக்ரோ எல்லாமே சீரீஸ்ல இருக்கு. சீரீஸ்ல இருந்தா நம்ம ஃபார்முலா இதுதான் அப்ளை பண்ணணும். ஸோ எல்லாமே சேர்த்து 2/4 ஆகும். நீங்க ஃபார்முலா அப்ளை பண்ணா, இல்லைன்னா நீங்க ரெண்டு சால்வ் பண்ணா 2 மைக்ரோ 2 மைக்ரோ ஃபாரடே ஃபார்முலா போட்டா 1 வரும், இந்த 2க்கு 1 வரும். டோட்டலா இங்க 1 1 மறுபடியும் பண்ணா நீங்க 1 into 1/1 plus 1. ஸோ 1/2 வரும். இந்த டோட்டலா 4 கெபாசிட்டர்ஸ் ஆட் பண்ணா உங்களுக்கு ஆஃப் வரும். இன்னொன்னு பேரலல் பார்த்து போடணும். இப்போ இது 2 மைக்ரோ 2 மைக்ரோ 2 மைக்ரோ, இதுக்கு 1 வரும், 1/2 வரும். ரெண்டு பேரலல் இருந்தா நீங்க டைரக்ட் ஆட் பண்ண முடியும், 1 microfarad வேல்யூ. ஸோ நீங்க 8 கெபாசிட்டர்ஸ் 4 in series, 4 in series, both are connected in parallel கனெக்ட் பண்ணதா உங்களுக்கு 1 microfarad அவுட்புட் 200 volts ரிசல்டன்ட் வோல்டேஜ் வரும். ஓகேனா, ஆன்சர் இஸ் 8 கெபாசிட்டர்ஸ் வேணும் உங்களுக்கு. நெக்ஸ்ட், SI யூனிட்ஸ் ஆஃப் எனர்ஜி. SI யூனிட்ஸ் ஆஃப் எனர்ஜி கேட்டாங்க. SI யூனிட்ஸ் ஆஃப் எனர்ஜி ஜவுல்ஸ். கண்டிப்பா உங்களுக்கு ஒரு யூனிட் கேட்பாங்க. SI யூனிட்ஸ் ஆஃப் எனர்ஜி, எலக்ட்ரிக்கல் சார்ஜ், பவர் கேட்பாங்க.
ஆக்சுவலாக பவர் ஈக்குவல் டு வோல்டேஜ் இன்டூ கரண்ட். ஓகேண்ணா. எனர்ஜி ஈக்குவல் டு பவர் இன்டூ டைம். ஓகேண்ணா. இதுக்கு வோல்டேஜ்க்கு கரண்ட்க்கு நீங்கள் யூனிட்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா ஜோல்ஸ் ஃபார் செகண்ட் வரும். எனர்ஜிக்கு பார்த்தோன்னா பவர் இன்டூ டைம் ஜோல்ஸ் ஃபார் செகண்ட் இன்டூ செகண்ட். இது கேன்சல் பண்ணால் உங்களுக்கு ஜவுல்ஸ் தான் வரும். இது SI யூனிட்ஸ் ஆஃப் எனர்ஜி. ஓகேண்ணா. பவருக்கு ஜவுல்ஸ் ஃபார் செகண்ட் ஆர் வாட்ஸ். வோல்டேஜ் கரண்ட் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு அதுதான் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் இஸ் ஜவுல்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஒரு 3 ரெசிஸ்டன்ஸ் கொடுத்தாங்க. 9 ohm, 9 ohm, 4.5. வாட் இஸ் த ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ்? 9 ohm, 9 ohm, 4.5. 9 ohm, 9 ohm, 4.5 ohm. வாட் இஸ் த ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் 9 பேரலல் இருக்குல்ல, அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. 9 × 9/9 + 9. எப்பவுமே 2 ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் பேரலல் இருந்தால் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் தான் ஆன்சர் வரும். ஓகேண்ணா. 4.5 ohm. ஓகேண்ணா. இது தம்புருள் என்னன்னா இதுக்கு R R R and so on Rn. Number of parallel resistance having connected in parallel with the same value of resistance. அப்போ ஆன்சர் என்ன? R/n. 3 பார்ட்ஸ் இருந்தா R/3. ஸோ வேல்யூ அப்படியே 3 டைம்ஸ் கம்மியாகும். இப்போ 2 parallel பார்ட் இருக்கு, சேம் வேல்யூ ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அப்போ நீங்க 9/2 போடலாம். n மீன்ஸ் நம்பர் ஆஃப் parallel பாஸ். இப்போ என்ன parallel பாஸ்னா 9 ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் 2 parallel பாஸ். 9/2 போட்டு டைரக்ட் ஆன்சர் 4.5 ohm வரும். நெக்ஸ்ட் என்னன்னா இதே சர்க்கியூட் மறுபடியும் 4.5 4.5 2 parallel இருக்கு. 4.5 4.5 இப்படி எவ்வளவு ஆகும்? ஆன்சர் 2.25 ஆகும். இதுக்கு தெரியுமா? சேம் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு parallel. அப்போ கரெக்டா ஆஃப் ஆகும். நெக்ஸ்ட் क्वेश्चन. எனர்ஜி ஸ்டோர்ட் இன் இண்டக்டர். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு. எனர்ஜி ஸ்டோர்ட் இன் இண்டக்டர் அண்ட் கெபாசிட்டர். எனர்ஜி ஸ்டோர்ட் இன் இண்டக்டர் மீன்ஸ் EL equal to half LI². Energy stored in capacitor means half CV². எனர்ஜி இன்னொன்று கொஸ்டின் கேட்பாங்க, இண்டக்டர் எப்படி ஸ்டோர் பண்ணுவாங்க? எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா மேக்னெட்டிக் எனர்ஜியா? மேக்னெட்டிக் ஃபீல்டு. இண்டக்டர் ஸ்டோர்ஸ் த மேக்னெட்டிக் ஃபீல்ட், கெபாசிட்டர் ஸ்டோர்ஸ் த எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட். இந்த 2 கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க இண்டக்டர் பத்தி எலக்ட்ரிக்கல். நெக்ஸ்ட் கொஸ்டின். A terminal where 3 or more branches meet is known as. 3 or more branches meet பண்ண டெர்மினல் என்ன சொல்லுவாங்க? That is the node. ஓகேண்ணா. ஃபார் எக்ஸாம்பிள் அது வோல்டேஜ் சோர்ஸ், ரெஜிஸ்டர். இந்த நோடு இருக்குல்ல, இது நோடு, இது நோடு. இது எர்த், ஆக்சுவலா எர்த் நோடு. ஸோ 2 or more branches. இது 1 ரெசிஸ்டன்ஸ், இது 1 ரெசிஸ்டன்ஸ், இது பிரான்ச்னு சொல்லுவாங்க. இது ஒரு பிரான்ச், இது ஒரு பிரான்ச், இது ஒரு பிரான்ச். 2-3 பிரான்ச்சஸ் மீட் பண்ண ஜங்ஷன் என்ன சொல்லுவாங்க? நோடுன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் 3 ரெசிஸ்டன்ஸ் ஈச் வேல்யூ ஆஃப் R ஆர் கனெக்டட் இன் ஸ்டார். வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஈக்குவலன்ட் டெல்டா? உங்களுக்கு டெல்டா ஸ்டார் கனெக்ஷன்ஸ் பத்தி தெரியும்ல. இது ஸ்டார் டெல்டா கனெக்ஷன், இது ஸ்டார் கனெக்ஷன். சாரி, இது ஸ்டார். ஓகேண்ணா. இது டெல்டா கனெக்ஷன். என்ன சொல்றாங்க அவங்க? 3 ரெசிஸ்டன்ஸ் ஈச் ஆஃப் R கனெக்டட் இன் ஸ்டார். ஸோ ஈச் வேல்யூ ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இஸ் R. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஈக்குவலன்ட் டெல்டா கனெக்டட் ரெசிஸ்டன்ஸ்? இந்த இதுல கனெக்ட் பண்ண அப்புறம் R வேல்யூ எவ்வளவு ஆகும்னு கேட்குறாங்க. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்? உங்களுக்கு இது சிம்பிளா எப்படி சொல்லணும்னா, இது ஸ்டாரு, நீங்க டெல்டா வேணும்னா இப்படியே இது ட்ரா பண்ணுங்க. இப்படியே ட்ரா பண்ணு. இது ஒன்று, இது ஒரு ரெசிஸ்டன்ஸ், இது இங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ், இது டெல்டா கனெக்ஷன் ஆகும். ஆட்டோமேட்டிக் இப்படி வரும். ஓகேண்ணா. இந்த ப்ராப்ளம்ல ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸா இருக்கு. அப்போ ஃபார்முலா R டெல்டா ஈக்குவல் டு 3 டைம்ஸ் ஆஃப் R ஸ்டார். ஸோ டெல்டா ரெசிஸ்டன்ஸ் கேட்டா 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுங்க ஸ்டார் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டார் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இஸ் 10. இதுல ஸ்டார்ல
What is the value of delta? 3 times of star, 30 ohm. அப்போ each resistance is 30, 30, 30. அப்படிதான் வரும். இதுக்கு அன்இக்குவல் ரெசிஸ்டன்ஸ் இருந்தா நீங்க ஃபார்முலா அப்ளை பண்ணணும். நான் இங்க ஃபார்முலாஸ் எதுவும் ப்ரூஃப்ஸ் சொல்ல மாட்டேன், தேவையில்லை உங்களுக்கு. ஜஸ்ட் இப்போ சொல்ற பாருங்க. ஒரு டெல்டா இருக்கு, ஹவு டு கன்வெர்ட் ஸ்டார். இது டெல்டா நெட்வொர்க். இதை வச்சு நமக்கு ஸ்டார் வேணும். இது ஒரு பிரான்ச்சு, இது ஒரு பிரான்ச்சு, இது ஒரு பிரான்ச்சு. இது ஃபார் எக்ஸாம்பிள் R1, R2, R3. எனக்கு என்ன வேணும்? RX, RY, RZ, RA, RB, RA. இப்போ இது வேணும்னா RX வேணும்னா both resistance R1 into R2 by opposite. RX இந்த சைடு லெஃப்ட் சைடு ரைட் சைடு R1 into R2 by total resistance போட்டுருங்க. என்ன இருக்கு? R1, R2, R3. R1 plus R2 plus R3. இந்த பென் தண்ணி R2. green பென் எழுது எல்லாமே டெல்டா, பிளாக் பென் எழுதுமே ஸ்டார். இப்போ பிளாக் பென் வேல்யூஸ் தான், ஸ்டார் வேல்யூஸ் தான் நமக்கு வேணும். RX, நெக்ஸ்ட் RY பாருங்க. RY மீன்ஸ் R2 into R3 by total resistance R1 plus R2 plus R3. நெக்ஸ்ட் RZ வேணும். இது இந்த பிரான்ச், இந்த பிரான்ச்க்கு லெஃப்ட் ரைட் என்னென்ன இருக்கு? R1 into R3 by R1 plus R2 plus R3. இது டெல்டா டு ஸ்டார் கன்வர்ஷன். ஓகேண்ணா. இப்போ பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் R1, R2, R3 வேல்யூ சேமா இருந்தேன்னா RX. இப்போ பாருங்க R1, R2, R3 சேம் வேல்யூஸ். அப்போ R into R by 3R வரும். அப்போ ஆன்சர் என்ன வரும்? R by 3 வரும். RX equal to R by 3. இந்த ஃபார்முலா சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ டெல்டா வேல்யூஸ் ஆர் சேம். ஃபார் எக்ஸாம்பிள் டெல்டா வேல்யூ இஸ் R. What is the star value? 3 times of R star. அப்போ R star equal to R by 3. வந்துச்சா ஃபார்முலா? ஸோ நீங்கள் இதுக்கு நாம வச்சுனா போதும். ஈக்குவல் வேல்யூ ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இருந்தா, அன்இக்குவலா இருந்தா நீங்க சால்வ் பண்ணிட்டு ஆகணும் இந்த மாதிரி போட்டு. அதே ஸ்டார் டு டெல்டா, ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஸ்டார் கொடுப்பாங்க. எக்ஸாம்பிள் ஸ்டார் R1, ஃபார் எக்ஸாம்பிள் RX, RY, RZ. உங்களுக்கு R1 வேணும். இப்படி டெல்டா கன்வர்ஷன். ஓகேண்ணா. R1 ஈக்குவல் டு, இப்போ பாருங்க இது R1 எது எதுக்கு டச் ஆயிடுச்சு? RX பிளஸ் RZ இன்டூ RX இன்டூ RZ பை எது டச் ஆகலன்னா அது போடணும் RY. ஓகேண்ணா. இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணால் நான் உங்களுக்கு ட்ரை பண்ணுறேன், பிடிஎஃப் ஷேர் பண்ணிட்டு. ஓகேண்ணா. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஃபைண்ட் த கரண்ட் த்ரூ த 5 ohm ரெசிஸ்டன்ஸ் இஸ். ஒரு சர்க்யூட் கொடுத்தாங்க, 10 amperes சோர்ஸ். நீங்க இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சு R delta equal to 3 types of R star ஞாபகம் வச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, 10 ampere சோர்ஸ் இருக்கு, 2 ohm ஒன்று, 5 ohm ஒன்று. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் கரண்ட் த்ரூ த 5 ohm ரெசிஸ்டர்? ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டேன். 5 ohmல கரண்ட் வேணும். அப்போ என்ன பண்ணுவாங்க? டோட்டல் கரண்ட் இன்டூ ஆப்போசிட் ரெசிஸ்டன்ஸ் பை ஆப்போசிட். 5க்கு ஆப்போசிட் எது இருக்கு? 2 பை டோட்டல் சம் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் 5 plus 2, 10 into 2 by 7. ஓகேண்ணா. 20 by 7, 2.8 amperes. Answer is 2.85 amperes. Okay. 3 microfarads are connected in parallel. What is the equivalent capacitance? 3 microfarads parallel connect பண்ணிட்டாங்க. அப்போ ஆன்சர் என்ன? ஈக்குவலன்ட் 3 மைக்ரோ 3 மைக்ரோ 3 மைக்ரோ. ஜஸ்ட் ஆட் பண்ணும். ரெசிஸ்டன்ஸ்
9 మైక్రోఫారడ్. ఇదే ప్లేస్లో రెసిస్టెన్స్ இருந்தா 3 3 3. ஆன்சர் எவ்வளோ வரும்? ஆர் ஈக்குவலண்ட் பார்ட்னா 3/3. 3 பேரலல் பாத் இருக்கு, சேம் வேல்யூ. ஸோ இங்கே வந்துட்டு மல்டிப்ளேஷன் ஆகும், இது அடிஷன் ஆகும். இங்கே C1 + C2 + C3 இங்கே மல்டிப்ளேஷன் ஆகும். உங்களுக்கு சி ஈக்குவலண்ட் ஆர் ஈக்குவலண்ட் தெரியல, நான் சொல்கிறேன். ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் R1 R2 ஃபார்முலா என்ன? ஆர் ஈக்குவலண்ட் R1 + R2. சேம் ஃபார் இண்டக்டர் ஆல்சோ L1 L2. L ஈக்குவலண்ட் எவ்வளோ? L1 + L2. ஓகேண்ணா. அதே சி ஈக்குவலண்ட் எப்படி வரும்? C1 C2. சி ஈக்குவலண்ட் C1 + C2 பண்ணக்கூடாது, கெப்பாசிட்டன்ஸ் ப்ராப்பர்ட்டி டிஃப்ரெண்ட். இது எப்படி ஆகும்னா C1 × C2/C1 + C2 இப்படி வரும். சீரீஸ்ல இருந்தா பேரலல் ஆப்ரேஷன் அப்ளை பண்ணும். இப்போ ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு பேரலல் இருந்தா, சாரி, இது R1 இது R2 ரெண்டு பேரலல் இருந்தா ஆர் ஈக்குவலண்ட் வேணும் நமக்கு. ஆர் ஈக்குவலண்ட் = R1 × R2/R1 + R2. ஓகேண்ணா. இண்டக்டர் அப்படிதான், இண்டக்டர் L1 L2. L ஈக்குவலண்ட் = L1 × L2/L1 + L2. அதே ரெண்டு கெப்பாசிட்டன்ஸ் பேரலல் இருந்தா C1 C2. சி ஈக்குவலண்ட் = C1 + C2. ஓகேண்ணா. இது மினிமம் பேசிக்ஸ். ஓகேண்ணா. ஸோ இங்கே 3 மைக்ரோஃபாரட், ஆன்சர் இஸ் 9 மைக்ரோஃபாரட். நெக்ஸ்ட், த ஆம்பியர் செகண்ட் இஸ் த யூனிட் ஆஃப் ஆம்பியர் செகண்ட். EMF, power, electrical charge, energy. Ampere second is the unit of Q = IT. Charge = current into time. I means ampere, time is charge. So charge units. Time is second, sorry. So ampere second units Q. Q means charge. Charge units ampere second. Next, 3 resistance of 5 ohm each are connected in star value of equivalent delta resistance. So delta star சொல்லல, ஒரு branch resistance ஸ்டார்ல வந்துட்டு 5 ohm. What is the value of delta? நீங்க அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. R delta = 3 times of R star. அவங்க வேல்யூ எதுல சொல்றாங்க? 5 ohm each are connected in star value. 3 × 5, so 15 ohm. So ஓகேண்ணா. நீங்கள் இந்த எக்ஸாம் முடிச்சது அப்புறம் நீங்கள் கரெக்டாக எழுதுனா, நான் எக்ஸ்பிளைன் பண்ணதை நீங்கள் எக்ஸாம் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு ஒரு கொஸ்டின் நீங்கள் எது வரலன்னா அது செக் பண்ணுங்க ஆன்சர். ஓகேண்ணா. நெக்ஸ்ட், உங்களுக்கு எது டிஃபிகல்ட்டே இருந்தால் அது மட்டும் செக் பண்ணிட்டு நீங்கள் ஆன்சர் படிச்சுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், impedance of 3 + J4. What is the magnitude of impedance? Magnitude na square root பண்ணணும். Impedance Z = 3 + J4. Magnitude means magnitude of Z root of 3 square plus இது real part, இது imaginary part. Square root பண்ணணும் ரெண்டு. அப்போ 9 + 16 square root. So 25 square root. Answer is 5 ohm. Impedance units also same, ohm the. Okay. Next, the nodal analysis primarily based on the application of nodal analysis. உங்களுக்கு nodal analysis, mesh analysis ரெண்டு டாபிக்ஸ் இருக்கு எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் பேசிக்ஸ்ல. nodal analysis means, for example, voltage source on circuit, current source 10 ampere, 3 volts, 10 ohm, 10 ohm. இங்கே நோடல் அனாலிசிஸ் அப்ளை பண்ணணும்னா நீங்கள் ஒன்ஸு லூப் பண்ணும் ப்ளஸ் கேசிஎல் அப்ளை பண்ணும். ஸோ ரெண்டு வேணும், கேசிஎல் ப்ளஸ் கேவிஎல் வேணும், அது சொல்கிறாங்க. சாரி, ஓம்ஸ்லாம் I = V/R ஃபார்முலா அப்ளை பண்ணும் ப்ளஸ் உங்களுக்கு கேசிஎல் வேணும். கேசிஎல் கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா, கேவிஎல்காக கேசிஎல் ப்ளஸ் ஓம்ஸ்லாம். அதே மெஷ் அனாலிசிஸ்க்கு வந்தோன்னா கேவிஎல் ப்ளஸ் ஓம்ஸ்லாம் வேணும். கேவிஎல் ப்ளஸ் ஓம்ஸ்லாம், கேவிஎல் ப்ளஸ் ஓம்ஸ்லாம் வேணும். இது கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா I = V/R, அது ஓம்ஸ்ல ஃபார்முலா வரும்.
அப்புறம் நீங்கள் லூப் இங்கே வந்துட்டு அப்ளை பண்ணணும், கேசிஎல் அப்ளை பண்ணணும். அதுக்கு தான் இது நோடல் அனாலிசிஸ். அதே மெஷ்னா மெஷ் மீனிங் என்னன்னா ஒரு க்ளோஸ் லூப் இருக்கு, அதுல நீங்க இது மெஷ் அனாலிசிஸ். இந்த மெஷ் அனாலிசிஸ்ல கண்டிப்பா கேவிஎல் வேணும், கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ்ல நீங்க பேசிக்ஸ்ல படிச்சுன்னா அது தெரியுமா. த ஈக்குவலன்ட் இண்டக்டன்ஸ் ஆஃப் பிலோ கிவன், ஒரு சர்க்யூட் கொடுத்தாங்க, ஈக்குவலன்ட் இண்டெக்ஸ் கேட்டாங்க, 8 ampere, 8 henries, 4 henries, 4 henries. What is the combined equivalent resistance? இப்போ 4 + 4 எப்படி 4 4 எல்லாம் எப்படி இருக்கு, சீரியஸ்ல இருக்கு. ஓகேண்ணா, 4 + 4 8 henries. மறுபடியும் ரீட்ரா பண்ணுங்க, 8 henries, 8 henries, 8 henries, 8 henries, 8 henries parallel இருக்கு, ஆஃப் ஆகும் ஆட்டோமேட்டிக்கா. ஆன்சர் இஸ் 4 henries. ஓகேண்ணா. Next question. The resistance of a conductor of diameter d and length is 1 is R ohm. The diameter of the conductor is halved and its length is double. The resistance will be. என்ன கேட்டாங்க, R equal to rho L by A. ஓகேண்ணா. Resistance value directly proportional to length, area of cross section. R equal to length அப்படியே இருக்கட்டும், area means pi r square. R equal to diameter, conductor size இப்படி இருக்கு, radius equal to diameter by 2. இந்த area of circle pi r square போட்டுறாங்க. R equal to L by pi, அப்படி இது constant value, R equal to d by 2 whole square. So resistance is directly proportional to L by d square. இந்த ரிலேஷன் நீங்க பார்த்தோன்னா அப்பதான் உங்களுக்கு ஆன்சர் செய்ய முடியும். directly proportional length by diameter square. ஓகேண்ணா. இப்போ என்ன கேட்டாருன்னா அவரு, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஃபர்ஸ்ட் diameter d, first R resistance. Okay, length is 1, length is 1, diameter is d, length is 1, its value is resistance is R. Second, if diameter of the conductor is halved, d2 value எவ்வளோ, d1 value இது l1 value, d2 value எவ்வளோ, halved means பாதி. ஓகே, 50%. length எவ்வளோ, length is doubled, 2 times of l1. d2 equal to d1 by 2. முன்னாடி இருந்துக்கான ஆஃப் ஆயிடுச்சு, length டபுள் ஆயிடுச்சு. What is the value of new resistance? R2 by R1 equal to L2 by L1. diameter inversely proportional to, அப்போ d1 by d2 whole square போடணும். ஓகேண்ணா. இப்போ நீங்க R2 வேல்யூ தான் தெரியணும், R1 அப்படியே இருக்கட்டும். L2 எவ்வளோ, செகண்ட் டைம் 2 times of L1 by L1. diameter d1 அப்படியே இருக்கட்டும். d2 வேல்யூ எவ்வளோ சொல்றாங்க, ஆஃப் ஆயிடுச்சு. d2 equal to d1 by 2, dt equal to d1 by 2 whole square. Okay na. R2 equal to R1 அப்படியே இருக்கட்டும். இது கேன்சல் பண்ண 2 times ஆகும், மேலே போகும், d1 cancel, 2 whole square. R1 equal to 2 into 4. So total 8 times of R1. So R2 resistance, new resistance value and the first resistance 8 times அதிகம். ஓகேண்ணா. 8R answer is 8R. நீங்க R equal to rho L by A, R equal to rho L by A. இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுங்க. இது resistivity of the material, length of the conductor, area of the cross section of the conductor. Conductor means spherical, round shape. Okay. Next, how many coulombs of charge flow through the circuit carrying a current of 10 amperes in 1 minute? How many coulombs of charge? Q equal to I into T. இதுக்கு charge units என்ன, coulombs. How many coulombs? இது Q கேட்டாரு. current எவ்வளோ current pass பண்ணணும், 10 ampere current, 10 into time வச்சு 1 minute. 1 minute means 60 seconds. கூலும் பர் செகண்ட், சார்ஜ் பர் செகண்ட். நம்ம எப்பவுமே செகண்ட்ஸ்ல தான் ஆன்சர் சொல்லணும். இதை 10 into 60 600. ஓகேண்ணா. 600 கூலம்ஸ் மூவ் ஆகும். நெக்ஸ்ட் கொஸ்டின். இஃப் a capacitor carries a charge of 0.1 coulombs at 5 volts, its capacitance value is
Q equal to CV. Capacitance value Q by V. Charge எவ்வளோ 0.1 coulombs by voltage எவ்வளோ 5 volts. Answer எவ்வளோ 0.02 farads. ஓகேண்ணா. இந்த ஃபார்முலா Q equal to CV or Q equal to IT. எல்லாமே சார்ஜிங் ஃபார்முலாஸ். Next question is, which of the following are active elements? Active element, passive elements, linear element, non-linear element, எல்லாமே பேசிக்ஸ் பார்த்துக்கலாம். Which of the following are active elements? Voltage source, current source, both, none. Voltage source, current source, both are active elements. எதுக்கு active elementsனா மீனிங் என்னன்னா active elements it can deliver the energy infinite time. ஓகேனா, நீ அது எனர்ஜி டெலிவர் பண்ணிட்டே இருக்க முடியும். வோல்டேஜ் சோர்ஸ் இருந்தால் எனர்ஜி டெலிவர் பண்ணிட்டே இருப்பாங்க. கரண்ட் சோர்ஸ் IS. ஓகேனா, பட் ரெசிஸ்டர், இண்டக்டர், கெபாசிட்டர், ரெசிஸ்டர், இண்டக்டர், capacitors, resistor, inductor, capacitors all are passive elements. All are passive elements. இது எனர்ஜி டெலிவர் பண்ண முடியாது கண்டினியூஸா. ஃபார் எக்ஸாம்பிள் கெப்பாசிட்டி சார்ஜிங் அண்ட் டிஸ்சார்ஜிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. டிஸ்சார்ஜ் ஆயிடுச்சுன்னா 1 or 2 hours அது காலி ஆகும். ஸோ இதுவும் பேசிவ் தான். பட் வோல்டேஜ் சோர்ஸ், கரண்ட் சோர்ஸ் continuously supplying the power. இந்த பிளேஸ்ல ஆம்பிளிஃபையர் வரும். ஆம்பிளிஃபையர் எதுக்கு வரும்னா ஆம்பிளிஃபிகேஷன் பண்ணுவாங்க. நீங்க 10 மில்லி ஆம்பியர் கரண்ட் கொடுத்தீங்கன்னா அது 100,000 மில்லி ஆம்பியர்ஸ்க்கு கொடுக்கணும். இன்டைரக்டா வாய்ஸ் மாடுலேஷன் பண்ணுவாங்க. வாய்ஸ் ஆம்பிளிஃபையர் கொடுத்தீங்கன்னா நீங்க ஒரு 2 dB சவுண்ட் பண்ணா அது 200 dB நம்ம வெளியே கொடுப்பாங்க ஸ்பீக்கர்ஸ் அப்படி. ஓகேண்ணா, அது ஆம்பிளிஃபிகேஷன், இன்டர்னல் ஆம்பிளிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அதுதான் ஆக்டிவ் சோர்ஸ். அது வோல்டேஜஸ், கரண்ட் சோர்ஸ் ஆக்டிவ் தான். நெக்ஸ்ட், பவர் டிசிபேஷன் ஆஃப் ஐடியல் இண்டக்டர் இஸ் ஐடியல் இண்டக்டர் கெபாசிட்டர் நோ பவர் டிசிபேஷன், 0 பவர் டிசிபேஷன். ஸோ எந்த பவரும் அது பவர் டிசிபேஷன் இஸ் 0. ஐடியல் கேஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்பாங்க, what is the real power observed by the capacitor, inductor? அப்போ 0 தான் ஆன்சர். ஸோ எந்த பவர் இது எடுக்காது. ஓகேண்ணா, ஓன்லி ரெசிஸ்டன்ஸ் இஸ் த பவர் டிசிபேஷன். நம்ம ஹீட்னு சொல்லுவாங்களா, ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும் அதுதான். நெக்ஸ்ட், which of the following are passive elements? Resistor, bulb, both, none. Resistor, bulb, both are passive elements. ஓகே, இந்த டெஸ்ட் உங்களுக்கு முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட், இந்த டெஸ்ட் உங்களுக்கு முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ்ல ஃபர்ஸ்ட் டெஸ்ட் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். அதுக்கு உங்களுக்கு சொல்யூஷன்ஸ் அப்லோட் பண்ணுவான். நீங்க அதுக்குள்ள டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் கொஞ்சம் பேசிக் நீங்க எல்லாம் படிச்சு ஒரு 2-3 டைம்ஸ் ரிவிஷன் பண்ணா அந்த டெஸ்ட் ஈஸியாக எழுதலாம். அப்போ நான் டவுட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணா 1 or 2 டவுட்ஸ் உங்களுக்கு இருந்தால் எல்லாம் கிளியர் ஆகும். ஓகேண்ணா, உங்களுக்கு இந்த வீடியோஸ் எல்லாமே Q&Q எக்ஸாம்ஸ் அப்லோட் ஆகும், ப்ளஸ் யூடியூப் சேனல் அப்லோட் ஆகும். ஓகேண்ணா, தேங்க்யூ.